தம்பி, என்னங்க? என் தம்பி பணம் கேட்கிறான். இந்த ஒரு தடவை ஒத்தாசை பண்ணுங்க. ஏதாச்சும் வியாபாரம் பண்ணட்டும் என்றாள் வேலம்மா. வேம்பன் அதை காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. பிஸ்னஸ் செய்வதாக சொல்லி அவள் தம்பி ஏராளமான பணம் வாங்கி விட்டான். இதோ மீண்டும் கேட்கிறான். காய்ச்சிய ராகி குழை பதமான சூட்டில் மாட்டுக்கு வைத்தார் வேம்பன். பசு சற்று முன்தான் கன்று போட்டு இருக்கிறது. கண் திறந்த கன்று தாயின் மடி தேடி எழுந்தது. துபிரி என கீழே விழுந்தது. அச்சச்சோ என பரிதாபப்பட்டு தூக்கிவிட்டாள் வேலம்மா. மீண்டும் எழுந்து முன் போலவே விழுந்தது. மறுபடி தூக்கிவிட்டாள். ஆனாலும் கன்றினால் கால் ஊன்றி நிற்க இயலவில்லை. பசுவின் அருகே எழுவதும் விழுவதுமாக இருக்கும் கன்றை பார்த்தபடியே கல்லாக சமைந்திருந்தார் வேம்பன். ஏயா, இந்த கண்ணுக்குட்டி இத்தனை தடவை விழுந்து எழுந்திருக்கிறதே, உன் புத்திக்கு கொஞ்சமும் உரைக்கவே இல்லையா என கோபத்துடன் கேட்டாள் வேலம்மா. மௌனமாக சிரித்தார் வேம்பன். இன்னைக்கு பிறந்த கண்ணுக்குட்டி கூட சொந்த காலில் நிற்க முயலுது. இன்னும் 2 தடவை விழுந்து எழுந்தா தானா நின்னுடும். ஆனால் மனுஷங்களுக்கு தான் இந்த சூட்சமும் புரிவதில்லை என்றார். புரிந்து கொண்ட தம்பி நின்ற இடம் காலியாக இருந்தது.